கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ரோமர்கள் நிருபம், அதில் 9ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனம். ரோமர் 9:16. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இறங்குகிற தேவனாலேயாம். இது எப்படி பாருங்களேங்க, விரும்பினாலும் கிடையாது, ஓடினாலும் கிடையாது. அப்ப தேவன் மட்டுமே நம்ம மனதில் விருப்பத்தை நிறைவேற்றுவாரா, தேவன் தருவாரா அப்படின்னா அதான் உண்மை. நம்ம இதுல இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இப்ப எதுவுமே நம்ம கையில கிடையாதா அப்படின்னு கிடையாது. எதுவுமே நம்ம கையில கிடையாது, தேவன் தான் நம்ம எல்லாமே செய்யறவர்னா அது அப்படி கிடையாது. நம்ம தேவ சித்தத்தை நம்மளால் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனை கேட்டுக்கிட்டோம்னா அது நடக்கும். நிறைய நேரத்துல நம்ம என்ன விரும்புகிறோம், தேவ சித்தம் இல்லாததை விரும்பி கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு நியமிக்காத ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா பவுலடியில் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய ஓட்டத்தை ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்றாரு. நிறைய நேரங்கள்ல நம்ம தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறான்னு தெரியாம ஒருவனால தான் நம்ம தோல்வி அடைகிறோம். தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறான்னு தெரியாம தேவன்கிட்ட விரும்பி எனக்கு அது வேணும், இது வேணும் ஆண்டவர், இப்படி இருக்கணும் ஆண்டவர், அப்படி இருக்கணும் ஆண்டவரேன்னு நம்ம தேவனுடைய நம்மளை குறித்து தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக நம்ம நிறைய நேரம் கேட்கறதுனால தான் நிறைய தேவனுடைய ஜபத்துக்கு நம்ம ஜபங்கள் பதிலளிக்கப்படுவதில்லை. அப்ப இதுல என்ன ஒரு காரியம், நம்ம தேவ சித்தத்தை முதல் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டோம்னா தேவனால் எல்லாமே முடியும். இறங்குகிற தேவன், தேவ சித்தத்தை அறிந்து தேவனே எனக்கு என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே, என்ன குறிச்சதை சொல்லுங்க ஆண்டவரே என்ன போது தேவன் என்ன மனதுருகிற தேவன், நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ரைட்டா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேளுங்கள் கொடுக்கப்படும். உண்மைதான், வசம் அதுதான். ஆனா அதிலே பாத்தீங்கன்னா யோவான்ல பாத்தீங்கன்னா, நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் அப்படின்னு. அவர் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும்னா சாம ஆண்டவரே அவர் நாமமா கிடையாது. எல்லாம் ரட்சிக்கப்படுவது அவரோட நாமம், எல்லாருக்கும் அன்பா இருக்கிறது அவரோட நாமம். ஒரு மோசமான குற்றத்துல இருக்கமே கூட அதை ரட்சிக்கப்பட்டு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நாமம். அதைத்தான் நம்ம கேட்கணும். ஆனாத்தான் அதை சொல்லப்படுகிறது, விரும்புட்டு நம்ம விருப்பம் கிடையாது, நம்ம ஓட்டம் கிடையாது, தேவனுடைய ஓட்டம் தேவனுடைய விருப்பம் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனா அந்த விருப்பம் சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அதுதான் வாழ்க்கையில சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அப்படின்னா நம்ம சுயமா இல்லாம நம்ம தேவனிடத்துல ஒப்படைத்து விட வேண்டும். பவுல் அழகா சொல்றாருதான், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அப்பதான் பவுல் அவர் சொந்த ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருந்தாரு. தமஸ்கு போற வழியில அவர் தொடக்கம் அந்த செகண்ட் நொடி பொழுது வரைக்கும் அவர் சொந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தார், அவர் விருப்பத்தை ஓடிக்கொண்டிருந்தார். ஆனா புறப்பட்டதுக்கு அப்புறம் அவர் விருப்பம் நடக்கல, அவர் ஆசை நடக்கல, தேவனுடைய ஆசை நடந்தது. அவரோட ஆசை நடந்ததுல தான் நம்ம பாக்குறோம், சுவிசேஷங்கள்ல தாண்டி முழுக்க எழுதுனதுல நிறைய புஸ்தகங்கள் நிருபங்கள் பவுலடிகளார் எழுதுனது. அப்ப நம்மளோட ஓட்டத்தை ஓடுவோம். தேவனோட அர்த்தம் ஓட்டத்துல கிடையாது, இறங்குகிற தேவன், தேவ சமூக அமர்ந்திருந்த தேவனே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும்னு சித்தமா இருக்கீங்க ஆண்டவரே, உங்க சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே கேட்கும் பொழுது இறங்குகிற தேவன் சகலத்தின் நன்மைக்கு எதுவாக நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அருமானே பரலோபிதாவே, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே என்பதை உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. எங்கள் விருப்பம் அல்ல, எங்கள் ஓட்டம் அல்லப்பா, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற காரியத்தை உணர்ந்து அதிலே ஓடும் பொழுது சகல நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்பதை உணர்ந்து கொண்டோம் அப்பா. எங்கள் விருப்பம் அல்ல ஆண்டவரே, எங்களை குறித்து நீர் என்ன வைத்திருக்கிறீர்கள், உமது விருப்பத்தை நிறைவேற்ற நீர் எங்களை அழைப்பதற்கான நன்றி ஆண்டவரே. இறக்கத்தின் தேவனை நீர் அதை அழைப்பதற்கான நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் சுய விருப்பத்தின்படி சுய இச்சையின்படி நடக்காமல் தகப்பனே, நீர் அவர்களை குறித்து என்ன வைத்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உம்மத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு ஓட்டத்தை ஓட உதவி செய்யுமாண்டவர். இறக்கத்தின் தேவனே, நீர் அவர்களுக்கு இறங்கி அவர்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்பதற்காக நன்றியானவர். உம்மத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள் நாமத்தால கடிந்து கொள்கிறோம். ஒருவரும் அந்த குடும்பத்திலே தலையிடாதபடி நாமத்தினாலே சுட்டறிகிறோம், சுட்டரித்துக் கொள்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.